டயத்தில் சென்னை போயிருந்தேன். அப்போ ஷாமுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டி நகர் போயிருந்தேன். ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்ட சிட்டி கேர்ள்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா கடல் மாதிரி கலெக்ஷன்ஸ் குமிச்சு வச்சிருந்தாங்க. என்னடா இவ்வளோ டாப்ஸ் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கே, இதெல்லாம் பிரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டு பார்த்தா வெறும் 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அவங்ககிட்ட. இது மட்டும் இல்லை, அவங்களோட குட்டீஸ்களுக்கும் கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஹோல் ஃபேமிலிக்கே எடுக்கலாம். சாரீஸ்லேருந்து குர்த்திஸ்லேருந்து நயகராலேருந்து இப்போ ட்ரெடிஷ்னலாக வந்து ட்ரெண்டான எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டயத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஆலியா கட் நயரா கட் எல்லாமே ஒரு தடவை வேர் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லா கலெக்ஷன்ஸுமே வேற லெவலில் இருந்துச்சு. மாடியில் போய் பார்த்தா ஜென்ஸுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இவ்வளோ கலெக்ஷன்ஸான்ற மாதிரி இருந்துச்சு. எல்லா விதமான சைஸ்லேருந்து எல்லா விதமான வெரைட்டிஸ்லேருந்து கலர்ஸ் எல்லாமே டிசைன்லாம் வேற லெவலில் வச்சிருந்தாங்க. குட்டீஸோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக நிறைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொசு பொசுன்னு அழகாக இருந்துச்சு. நீங்கள் டி நகருக்கு வர முடியாத பட்சத்துக்கு இவங்களோட பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள்கேன், அண்ணா நகர் அண்ட் போரூர் இந்த 3 இடங்கள்லையுமே இருக்குது. இவங்களோட லொக்கேஷனை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். இவங்களோட கான்டாக்ட் நம்பருமே நம்ம டிஸ்பிளேல வச்சிருக்கேன். கண்டிப்பாக ஒரு தடவை